Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முழுமையாக கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிப்படுத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த செய்தி இது அனுபவபூர்வமாக உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கு. அப்போஸ்தலர் 2:1-2 பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. போதும். அப்போ பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். சோஸ்ரம். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் எல்லாரும் 120 பேரும் சொல்றாங்க. 120 பேரும் ஒரே மனமா இருந்தாங்களாம், ஒரே இடத்துல கூடி வந்தாங்களாம். ஒரே மனம், ஒன் மைண்ட், ஒன் பிளேஸ். அப்போ அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 4வது படி அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். போதும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போ எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படணும்னா எல்லாரும் ஒரு மனதுக்குள்ள கொண்டு வரணும். ஆமா, பரிசுத்த ஆவியில எப்படியா நான் நிரம்புறது? என்னென்னவோ ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ட்ரிக்ஸ், ஒரு மனமா இருக்கணும், ஒரே மனம். அவர் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல இருக்கணும். அப்போ அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதுன்னு பார்க்கணும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அப்போஸ்தலர் 2:1 4வது வசனத்துல அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி அலை நிரப்பப்பட்டு, எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டுட்டாங்க. ஸோ அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டாங்க, ஒருமனப்பட்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன ஒருமனம்? கிறிஸ்துவின் மனம். யாருடைய மனம்? எல்லாருக்குள்ள கிறிஸ்துவின் மைண்டு. கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆதாமின் சிந்தை மரணம். அப்போ ஆதாமுக்குள்ள 120 பேர் ஒரு இடத்துல கூடி வந்தாங்கன்னா அங்க என்ன ஆவி ஊற்றப்படும்? பரிசுத்த ஆவி ஊற்றப்படாது. அசுத்த ஆவி தான் அந்த இடத்துல ஊற்றப்படும். அசுத்த ஆவி இருக்கிற இடத்துல மரணம் தான் இருக்கும். மரணம்னா எழுத்தின்படி மரணம். சரி, அங்கே வியாதி இருக்கும், அங்கே வேதனை இருக்கும், அங்கே துக்கம் இருக்கும், அங்கே சிறையிருப்பு இருக்கும், அங்கே சாபம் இருக்கும், பிரிவினை, எத்தனையோ ஆவிகள் இருக்கும். அப்போ அவர்கள் எல்லாரும் பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு, என்ன மனம்? பெந்தகோஸ்தே அல்ல, எல்லாருக்கும் கிறிஸ்துவின் மைண்டுக்கு தான். 120 பேருக்கும் கிறிஸ்துவனுடைய மனது ஒரு மனம் இருக்குது. கிறிஸ்துவின் மனம் என்ன மனம்? நன்மத்தியம மனமா, ஜோய மனமா, ஜீவ மனமா? ஜீவ மனம். அந்த ஜீவன் சொல்ல, நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உடித்ததுல, அந்த ஜீவில அன்பு, சமாதானம், இரக்கம், தயவு, தேவி நீதி உழித்ததுல, சுக பல ஜீவன் எல்லாமே இருக்குது அந்த இயேசுவின் மனதுல. கெட்ட காரியம் எதுவுமே கிடையாது, மரணத்துக்கு எதுவானது எதுவுமே கிடையாது. அன்பு, தேவன்பு, தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ நீதி, சுக பலஞ்சி எல்லாமே இருக்குது அந்த இயேசுவின் மனதுல.
அப்போ எல்லாருக்குள்ள கிறிஸ்துவின் மனதுக்குது. அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அவர்கள் எல்லாரும் இயேசுவோடு இருந்தவர்கள். அவர் மடித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து 50வது நாள்ல பெந்தெகோஸ்தே என்னும் நாள் அப்போஸ்தலர் 2:1 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 4வது வருஷம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்தாவி எங்க வருவாரு? ஆதாமின் மனசு இருக்கிற இடத்துல எந்த ஆவி வரும்? பரிசுத்தாவி வருமா? அசுத்தாவி வருமா? அசுத்தாவி வரும். கிறிஸ்துவின் மனது இருக்கிற இடத்துல பரிசுத்தாவியானவர் வருவார். பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை. பரிசுத்தாவி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ கிறிஸ்துவின் மனது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தாய் தகப்பன் 4 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க அப்பா அம்மா பேர பிள்ளைங்க எல்லாருக்குள்ள கிறிஸ்துவின் மனது இருந்தால், கிறிஸ்துவின் மனதினது ஜீவன், கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவின் சரீரம் அவருக்குள்ள என்ன மனம்? ஆரோக்கியமான மனது, காட் கைண்ட் ஆஃப் மைண்ட், அளவற்ற அன்பு, தேவி நீதிக்கு உயிர்த்தெழுதல். அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். முழு உலகத்துல யார் மேல பகை கசப்பா இருந்தா கூட அந்த ஒன் மைண்டு ஒரு மனம் கெட்டுக்கூடும். ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்து இறங்கிடுவான். அப்போ இயேசுக்குள்ள இருந்தாங்க என்ன பண்ண? இவ்வளவாய் உலகத்தில் என்ன அன்பு? அகோபி அன்பு கூறணும். தேவ அன்பு ஜீவ ஜீவ ரத்தத்தை கொடுக்கும். கிராமங்களுக்கு பட்டது முழு உலகத்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு அப்படி இருந்தாரு. இயேசு எப்படி இருந்தாரு? கிறிஸ்துவா இருந்தாரு. இவ்வளவா உலகத்துல அன்பு கூர்ந்தாரு. பிதாவிட்டு அன்பு கூர்ந்தாரு. பரிசுத்தாவியார் மேல இறங்கியிருந்தாரா இல்லையா? இயேசு ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார். எங்க போனாலும் ஆவியினால் நிரப்பிருந்தார். அவர் ஒரு ஜீவனாவே இருந்தார். இயேசு நானே வழியும் சத்தியமா, அதுதான் ஜீவ மனசு இருக்கணும். நன்மத்தையும மனசு. அந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்குன்னா இல்ல ஷாகவே ஷாவா அசுத்தாவி தான் வந்து இறங்கிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கம்பெனில, ஒரு தொழில் செய்யற இடத்துல, ஒரு ஊழியம் செய்யற இடத்துல எல்லாம் நன்மத்தையும மைண்டு, சுயநீதி அநீதி இந்த மைண்டோடு எல்லாரும் கூடி வந்தாங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் மேல அசுத்தாவி இறங்கி இருக்கான். உள்ளுக்குள்ளே பகை கசப்பு வைராக்கியம் கோபம் பிரிவினை, அங்கே ஆசீர்வாதம் ஜீவன் இருக்காது. அப்போ கிறிஸ்துவின் மனது, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு அளவற்ற அன்பு, அகோபி அன்பு, இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு சொல்ல ஒரு ஆள் பாய் கூடாம இயேசு ஏற்று ஞானசாமி திருவந்தில் பங்கெடுத்துட்டு ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வா சரியில்லை, அந்த ஊழிக்கார் செல்ல எந்த ஊழிக்கார் செல்ல, ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்புனா அங்கே ஒன் மைண்ட் இல்லை, ஒரு மனம் இல்லைங்க. பசுத்தாவி இருக்குது, அசுத்தாவி தான் எனக்கு அந்த ஊழிக்கார மேலே, விசுவாசி மேலே. அப்போ இயேசுவின் மனது இருக்கணும். இயேசுவின் மனது என்ன மனசு? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எல்லாம் கிறிஸ்துவின் மைண்டு தான். உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும். என்ன சிநேகிக்கணும்? இயேசுவின் சிநேகத்துக்காகணும். நம்ம சிநேகம் இல்லை, மனுஷ சிநேகம். ஒரு சத்துருக்களை இயேசு உனக்குள்ள இருந்தா இயேசு சிநேகம் ஜீவனையே கொடுக்கும். அந்த சத்துரு அவனை விட்டு ஓடி பிசாசு ஓடுமோ ஓடாது அவனுக்குள்ள. நம்ம என்ன பண்றோம்? ஆதாமின் சத்துருக்கு சத்துருவாக்குறோம். நம்ம ஒரு அசுத்தாயி, அவன் ஒரு அசுத்தாயி, அவன் ஒரு சத்துரு, நம்ம ஒரு சத்துரு, 2 சத்துரு ஆக்சுவலி சாகுதுங்க ரெண்டும். அப்போ பகைக்கிறதுக்கு நன்மை செய்யுங்க. என்ன நன்மை? இயேசுவின் நன்மை. பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது, சத்துருவுனை ஜெயிக்க முடியாது. சபிக்கிறனே ஆசுவாதி. இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தான் ஆசுவாதமாக கொடுவான். ஜீவரத்தம். சபிக்கிறவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை துன்பப்படுத்து ஜபம் பண்ணு. ஜபம்னா உம்முடைய நான் உம்முடைய பரமட்டுகளை பிதாவே அவங்களுக்கு எடுக்க எனக்கு மன்னிக்கிறோமே உம்முடைய. அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருந்தாக்கா பிதா குமார் பசுத்தாவி நீ ஒரு மனமா இருக்கிற ஆவியானவர் மேல் தங்கியே இருப்பாரு. புரியுதா? இப்போ பாயிண்ட் என்னன்னா, 2 பெரிய ராஜாங்க, 2 ராஜாக்கள் எப்படியா இருந்தாங்க? பகஞ்சரா இருந்தாங்களாம். இந்த 2 ராஜாக்களை சந்திக்கிறதுக்கு இயேசு போறாரு. 2 பேரும் என்ன ஆயிடுறாங்க? 2 ராஜாவும் அன்றைய தினம் சிநேகம் ஆயிடுறாங்க. இப்போ இயேசு ஒரு வேலை பார்த்துக்கிறாருங்க எடுப்போம். அப்போ அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். 4வது அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், லூக்கா 23 23
லூக்கா 23:12. லூக்கா 23:12. லூக்கா 23:12. முன்னே ம் ஒருவருக்கொருவர் ம் பகைவராயிருந்த ம் பிலாத்துவும் ம் ஏரோதும் ம் அன்றைய தினம் ம் சிநேகிதரானார். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் ம் அன்றைய தினம் ம் சிநேகிதரானார். முன்னே முன்னே லூக்கா 23:12. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அப்போ முன்னே ஒருவருக்கொருவர் ம். பகைவராயிருந்த ஏரோதுவும் பிலாத்தும் சிநேகிதரானார்கள். வெரி குட். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் என்னன்னாங்க? சிநேகிதரானாங்க. இந்த பிலாத்துவையும் ஏரோதையும் இயேசு சந்திக்கிறாரு. பிலாத்து கிட்ட போறாரு. அப்புறம் பிலாத்து ஏரோது கிட்ட அனுப்புறான். ஏரோது கிட்ட வராரு இயேசு. இந்த 2 பேர்கிட்ட நடமாடின்னு இருந்துமே இயேசு ஒரு வேலை பார்த்தாருங்க. அவங்க ஒரு வேலை பார்க்கும்போது இவர் ஒரு வேலை பார்த்தாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆமா. அதுதான் அங்க எங்க போனாலும் காரியத்துல கண்ணா இருக்கும். செட்டி ஆத்துல காலை வச்சாலும் காரியத்துல கண்ணா இருக்கும். அந்த மாதிரி இயேசு எங்க போனாலும் காரியத்துல கண்ணாதாங்கிறாரு. இது என்ன, அந்த சிலுவையில் அறிகிற அந்த சம்பவத்துல இது வசனம் படிப்போம். 6வது வசனம். கலிலேயா என்பதை இரு. அப்பொழுது 4வது வசனம். லூக்கா 23:4. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியரையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதாயா தேசம் வெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராகியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்தில் அவரை அனுப்பினான். பாருங்க பாயிண்ட், எப்படி சூழ்நிலை எப்படி உண்டாகுது பாரு. அவர் கலிலே ஒரு நாடு எங்கும் போய் உபதேசம் பண்ணி அங்கே இருக்கிற பிசாசுகள்லாம் துரைத்து ஒரு கலகத்தை பண்ணிக்கிறாரு. இந்த இயேசுன்னு பண்ணி அங்கே ஏரோது கிட்ட பிலாத்து கிட்ட பேசும்போது உடனே பிலாத்து சொல்றான், இந்த மனுஷன் கலிலேயனான் அறிந்தது ஏரோதின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்று அறிந்து அந்த எருசலேமில் ஏரோது வந்துக்கிறாராம். அந்த ஏரோது கிட்ட அங்கிருந்து அனுப்புறாரு. அப்போ அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உள்ளானவர் என்றறிந்து
அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதியினிடத்தில் அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேகம் காரியங்களை கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அநேக காரியங்களை பேச அமைதியா இருந்துக்கிறாரு. சும்மா இல்ல உம்முன்னு வாய் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாரு உள்ளத்துல, ஜீவரத். என்னென்னவோ கேட்டிருப்பான். எல்லாத்துக்கும் ஒரே பதில், இயேசுவே ஜீவரத். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் கேட்கிற எல்லா கேள்விக்கும் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதனாலதான் எல்லா கேள்விக்கும் நீ பதில் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அவன் கேட்க அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனா இதயத்துல ஜீவன் ஓடுது. நீ விசுவாசிகள் உள்ள ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடுது. அவனுக்காக ஜீவ சரஜீவன், அவன் பாவத்துக்காக பரிகாரம், சாபத்துக்காக, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இப்ப ஏறுவதும் ஜனம் தானே. அவன் ராஜாவா, நாட்டுக்கே ராஜாவா இருக்கலாம். அதனால்தான் நீ இயேசு ஏற்றுக்கூட நாட்டு தலைவனுக்கே நீ ஆசீர்வாதமாகலாம். நல்ல மேய்ப்பு ஜீவஸ். அவர் அம்மா வயிற்றுல பிறந்த ஆதாம் வழியா பிறந்துக்கிறான். ஒரு நன்மத்தையும் அறியத்தக்கவன். பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறான். உள்ள பிசாசுக்குது, திறறது கொண்ட தைக்கிற வேலைக்கு தான் பாத்துக்கிறான் அவன். ஏசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவரத்துல பாயிண்ட்ல இருக்கிறாரு பாருங்க. அந்த தேவ நீதி டு ஜீவ இயேசு ரத்தம் சகல பாவத்துக்கு அந்த வேலையை பாத்துக்கிறாரு. உள்ள அம்முன்னு அமைதியாகிறாரு நினைச்சுன்னு இருக்காத. அப்போ திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவனுடாக அது பரிபூர்ணப்படுந்தவர். நீ கூட அப்படித்தான் இருக்கணும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு பைபிள்ல. இதெல்லாம் உனக்கு தான் மாதிரி எழுதி வச்சுக்கிறார். அதனால எங்க போனா மூணு வாய் வச்சிருந்தாக்கா போட்டு தள்ளிடுவான் பிசாஸ். ஜீவ சர்வ ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகம் கொடுத்ததுமே அங்க என்ன நடக்குது பாருங்க. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாக குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவகரோட கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துக்கு அனுப்பினான். திருப்பி ஏரோது பிலாத்துக்கிட்ட அனுப்புறான். ஏரோது கிட்ட அனுப்புறான். ஏரோது திருப்பி பிலாத்துக்கிட்ட அனுப்புறான். பிலாத்துக்கிட்ட அனுப்பினான். பிலாத்துக்கிட்ட அனுப்பினான். 12வது வருஷம்படி முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த பிலாத்தும் ஏரோதும் அந்நாளிலே சிநேகிதரானார்கள். அதுக்கு முன்ன ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்களாம்? ஜென்ம பகையா இருந்தாங்களாம். முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். வேலை பார்த்தாரு. அந்த வேலையை முடிச்சுட்டான்றாங்க பாரு. அங்க பிலாத்துக்கு நல்ல மேய்ப்பன், பிலாத்துக்காக ஜீவரசம் வந்து அந்த பகைஞ்சன். ரெண்டு பேரும் பகைக்கிறாங்க, ஒருமனப்பட்டுக்கிறாங்க. இவன் அவனை பகைக்க, இவன் அவனை பகைக்க. ரெண்டு பேரும் என்ன எலியும் புனியுமாக்குறாங்க. பிலாத்தும் ஏரோதும் பகைவராக்குறாங்க. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அவ்வளவுதான் நம்ம பாயிண்ட். ரெண்டு பேரும் கட்டி வச்சுன்னு கட்டி கொலாவுறாங்க. ரெண்டு பேரும் சிநேகிதர் ஆகிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணார் இயேசு? ரெண்டு பேருக்கும் உள்ளகிற பிசாசு, பகைக்கிற பிசாசு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ரெண்டு பேரும் ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறாங்க. ஒரு அம்மா வயிற்றுல பிறந்து ரெண்டு பேர் ராஜாங்க. பிலாத்து ராஜா, ஏரோது ராஜா. இந்த ரெண்டு ராஜாவுமே சிநேகிதராக்குறாரு பார். பகைவரா இருந்தாரு, அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். ரெண்டு பேர் கட்டி கொள்ளாவுறாங்க. அப்போ நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் குத்தாக ஒரு மனம். நம்ம என்ன பட்சம் அப்போஸ்தலர்ல அவர் எல்லோரும் பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அவங்க எல்லாரும் மேல் என்ன இருந்தது? பரிசுத்தாவி நிரப்பப்பட்டது போல இந்த பிலாத்தும் ஏரோது மீது பரிசுத்தாவி இறங்குமே. பரிசுத்தாவி எங்கேயும் அங்கே என்ன எதுல? பகைத்தல். பகைக்கிற பிசாசு ஓடி போச்சு.
உடனே 2 பேர் சிநேகர் ஆயிட்டாங்க. அகாப்பி அன்பு, அண்ணன் தம்பி அன்பு மாதிரி ஆகி போச்சு, அன்பாயிட்டாங்க. தேவ அன்பு வந்துச்சு. அப்போ இயேசு எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒரு கான்சியஸா தான் இருந்தார். புரியுதா? அதே மாதிரி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த நீ ஒரு கான்சியஸா தான். கான்சியஸ் என்னது? உணர்வுபூர்வமா இருக்கணும். எங்க போனாலும் ஜனங்க ஏறுவதும் பிளாத்து மாதிரி பகைஞர்களும் சபிக்கிறவங்களும் நிந்திக்கிறவங்களும் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஏறுவது பிளாத்து பகைக்கிறான், பிலாத்து ஏறுவது பகைக்கிறான். முன்னே பகைவராய் இருந்த எல்லாருமே போட்டுக்கிறாரு. முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராக 2 பேர் பகைவராகிறாங்க. அவன் ஒரு நன்மத்தையுமே இவன் ஒரு நன்மத்தையுமே. அவன் ஒரு உள்ள பிசாசு, இவனுக்குள்ள பிசாசு, 2 பேரும் பகைத்தர வச்சுக்கிறான் பிசாசு. அந்த பிசாசு தோத்துறாரு. என் நாமத்தினாலே பிசாசு சொத்துனா அப்புறம் நல்ல மேய்ப்பன். ஏறுவதற்காக ஜீவ ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திருப்போம். பிசாசு தோர்த்தம் பசுத்தாவி இறக்கும். இவனுக்குள்ள பிசாசு துரத்தி பசுத்தாவி இறக்குமே. முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த பிலாத்தும் ஏறுவதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். என்ன இவ்வளவு வேலைக்குதுமா? இயேசு சாட்சி கேட்டாரு. எங்க போனாலும் பிசாசை தோற்ற வேலை தான் இயேசு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். பிசாசு பகைங்க சபிக்கிறவன் நிந்திக்கிறான். ஒரு வீட்டுக்குள்ள கால் வச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்கள ஒரு மனத்துக்குள்ள கிறிஸ்துவின் மனத்துக்குள்ள அந்த வீட்டுல பரிசுத்தாவியா இருந்துச்சுனாக்கா எல்லாரும் சிநேகிதராவாங்க. தேவ சிநேகம், மனுஷ சிநேகம் இல்லை, தேவடைய சிநேகம், இயேசு சிநேகம் அங்க வந்துச்சு. உடனே 2 பேருக்குள்ள ஜீவனம் ஆசீர்வாதம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணி எத்தனை நன்மையும் பிரியமா அந்த இடத்துல ஆசீர்வாதத்து ஜீவனையும் கட்டளையிடுவா. அல்லேலூயா. சரி, இதான் நம்ம பாயிண்ட். இத கொஞ்சம் இங்கிலீஷ்ல படியேன். முதல்ல அப்போஸ்தலர் 2:1. அப்போஸ்தலர் 2:1 இங்கிலீஷ்ல. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார். 120 பேர் ஒரு மனதில் வராங்க பாருங்க. 2 ஆளை கூட்டுறது, 2 ஆளை ஒருமனப்படுத்துறது பெரிய பாடு. ஆனா பிசாசுக்குள்ள ஒரு மனமாக்குறாங்க எங்க போனாலும். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்போஸ்தலர் 2:1. ரெண்டு பேர் ஒருமனப்படுறது. When the day of Pentecost had fully come, they were all with one accord in one place. One accord. Accord அண்ணாடா? Accord. One mind தானே? One accord ஓரிடத்தில். One place. 4வது வசனம் படி அவர்கள் எல்லார் மேலும் 4வது வசனம். 4வது அதுல 1:4 2:4 அப்போஸ்தலர் 2:4. And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. போதும். அப்போ அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்போஸ்தலர் 2:1 அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அல்லேலூயா. இந்த 2 காரியம் தான் உலகம் புல்லாக்குது. 1, அவர்கள் எல்லாரும் ஆதாமுக்குள்ள பிறந்து நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து அந்த பிசாசு காரியத்தில் ஒரு மனமாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் மேலும் அசுத்தாவி வந்து இறங்கும். அசுத்தாவி எங்கேயும் அங்கே சிறையிருப்பு தான் இருக்கும். பாவம், மரணம், வியாதி, வறுமை, தரித்திரமாக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஆதாமின் சிந்தை மரணம் எதில் தொடங்குது? பாவத்தில். அவிசுவாசம், அவநம்பிக்கை, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, பிசாசு, திருடவும் கொள்ளவும் அழிக்குதான காரியம் தான் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும். இப்போ அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக ஜீவ வச்சு அந்த தேவி நீதிட்டு உயிர்த்ததுல பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா கிறிஸ்துவின் மனது. அந்த கிறிஸ்துவின் மனது ஒன் மைண்ட் ஒருமனப்பட்டு வரும்போது அவர்கள் எல்லாருமேலும் பரிசுத்தாவி வந்து இறங்குறாரு. அசுத்தாவிக்கு பதில் என்ன இருக்குது? பரிசுத்தாவி. பிதா குமாரன் பரிசுத்த. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல
குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடைய அந்த ஜீவன் இயேசு நானே வழி சத்தியம் ஜீவன். ஜீவன்னா தேவ நீதி தூய்த்து இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தம். அந்த ஜீவன் எல்லா நன்மையும் கொட்டி கிடக்குது. தீமை எதுவுமே கிடையாது. அதில் தேவி நீதி உயிர்த்தல் ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் சுக பல ஜீவன் சகலம் கூட பரலோகமே இருக்குது. அதில் இயேசு ஜீவன் நித்திய ஜீவன். அப்போது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்கா, ஒரு சபை நடத்தினாக்கா, அங்கே இருக்கிற விசுவாசி எல்லாம் கிறிஸ்துவின் மைண்டு ஜோயேக்குள்ளே கொண்டு. அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதா 100% ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி செய்தி கேட்க முடியாது. கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. ஏராளம் செய்திகளை 100% ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள எல்லான்னு வச்சுக்கோங்க. ஆதாம் கூட தாயினை பாவத்தில் கருத்தான். அந்த பாவத்தை மட்டும் தான் தேவன் தனக்கு உலகத்து கொடுக்கும். கண்டிப்பாக அசுத்தாய் தான் வந்து இறக்கும். அதில் ஒருமனப்பட்டுருவாங்க. தேவனுக்கும் பாவத்தின் சம்பளம் வரணும், முழு உலகத்துக்கும் பாவத்தின் சம்பளம் வரணும். உடனே அசுத்தாவி எங்கேயோ அங்கே திருடுறது கொண்டதாகிதான் தான் இருக்கும். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிரும். அது பாருங்க, அந்த ஜீவனில் ஜீவ வச்சதுக்கு தேவி நீதிட்டு உயிர்த்தது. அதை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாங்க. அசுத்தாய் சிதறி ஒரு பசுத்தாய் வருதாங்க. சமாதானம் ஆவியின் கனியோ பசுத்தாவியான அன்பு சமாதான சந்தோஷம் நீர் விசுவாசம் மகிமை செஞ்சு மகிமை எல்லாமே இயேசு சாப்பிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் ஒரு 2 லைஃப் தான் உலகத்தில். ஆதாமின் லைஃப் ஸ்டடி. ஆதாமின் 2 கிறிஸ்து, கடைசி ஆதாம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். இப்போ இங்கிலீஷில் லூக் 23:12 படி. லூக்கா 23:12 இங்கிலீஷில் படி. லூக்கா 23:12. லூக்கா 23:12 தானே? That every day Pilate and Herod became friends with each other, for previously they had been at enmity with each other. எனிமி போட்டுக்குதா? எனிமி தானே. முன்னே விரோதமாக பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்றைய தினம் சிநேகிதராயிட்டாங்க. அங்கே ஒரு மனதை கொண்டு வர இருப்பார். இவனுக்குள்ள கிறிஸ்து, பிலாத்துக்குள்ள ஏரோதுக்குள்ள கிறிஸ்து. உடனே பகைக்கிற பிசாசு ஓடி போச்சு, அசுத்தாய் ஓடி போச்சு, பசுத்தாய் வந்துச்சு. உடனே முன்னே பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்றைய தினம் சிநேகிதராயிட்டாங்க. எவ்வளோ வேலை பட்டார் பாரு இயேசு. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே ஒளிப்பா, பூமிக்கே உப்பு. இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானசான திருவிழா பங்கு எடுத்துட்டு எங்கே போனோம் 3 வாய் வச்சுன்னு போகக்கூடாது. உள்ளதுலேயே அங்கே என்ன சுவிசேஷமாக சொல்லியிருந்தார் அவருக்கு. ஏறுவதுக்கு பிலாத்துக்கு இயேசு என்னை ஏற்றுக்கப்பா, பாவத்தை ரட்சிக்கப்படுப்பா, ஏதாவது பேசினாராங்க. மௌனமாக இருந்தால் போட்டுக்குதாங்க. ஆனால் உள்ள ஜீவன் ஓடுது. ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி ஏறுவது பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்ததுமே அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் இறங்குது. அங்கே ஏறுவதுக்கிட்ட போய் அங்கே ஜீவ ரத்தம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான். அதாவது இயேசு யாரெல்லாம் சந்தித்தாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இயேசு யாரையெல்லாம் போய் சந்தித்தாரோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆகமத்தில் இயேசு இந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு ஏற்றுட்டு ஞானசானம் பற்றி திருவள்ளூர் ஒரே அசுத்தாய் பிச்சை சாட்சி கேட்டான விசுவாசியாக தான் அந்த வீட்டில் அசுத்தாவி தான் கிரியை செய்யும். புரியுதா புரியலையா? அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா பெரிய வேலை இருக்குது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலக குடும்பத்தில் மாமியார், மாமனார், நாத்தனார், மூத்தனார் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. ஞானசானம் திருவந்த பங்குத்துக்கிட்டாங்க. எல்லாம் பகஞ்சிரும் எலியும் பொலியுமாக்குறாங்க. எல்லாம் நன்மை தமிழ் தான் ஓடுது. அதனால தான் என் செய்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பகைவராகிறாங்களோ, யாரெல்லாம் சத்துருக்களாகிறாங்களோ உங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ண பெரிய மாடல. சீரியஸான மேட்ரு. இன்றைக்கி பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை இயேசு ஏற்றுக்கூட குடும்பத்தில் சபையில் கூட கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க தெரியல. அசுத்தாய் தோற்றி பசுத்தாய் இறக்க தெரியல. ஒரு மனத்துக்கு வரல, கிறிஸ்துவின் மனதில் வரல. நன்மத்தையும் நல்லவன் கெட்டவன், நன்மத்தையும் அறியத்தக்க சுயநீதி அநீதி கண்டிச்சம் ஜீவன் தெரியுமே. அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக பிசாசோடு ஒரு மன போகிற அசுத்தாய் தான் வந்து இறக்குது.
ஒரே பாவ சாபமான தத்திரமாகுது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனம். அந்த ஜீவஸ்வரம் ஜீவரத்தம். அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தா அசுத்தா போடுது, பசுத்தாய் வருது, தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்கிறாங்க, அங்கே இலைப்பாறுதல் வருது. அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் 2:1 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு மனம். அது என்ன மனம்? இயேசுவின் மனம். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மனமாக தான் ஆதாம் வேவாலாம். அவர்களை ஜீவ சுவாசம் வச்சு ஜீவாவது ஜீவத்துக்கு இருந்தாங்க. தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுத்தாவி வந்து இந்த உலாவி நின்றாரு. தேவனாய் கத்தர் வந்து இருந்தார். அங்கே பிசாசு வந்து என்ன பண்ணா, நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணி 2 மனம், நன்மை மனம் தீம மனம். நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணி சாகவே சாவாய் அசுத்தாய் வந்துச்சு. 2 பேரும் கணவன் மணி சண்டை அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. ஆதாம் சண்டை வச்சா இல்லையா, அங்கேயே பகை, அங்கேயே இவன் அவளை சபிக்க இவன் அவளை சபிக்க, அங்கேயே குடும்ப சண்டை வந்துச்சு. இப்போ இயேசு மத்திய மாடல நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக மீண்டும் ஜீவரது மீண்டும் ஜீவசுகள் கொண்டு வர்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த இயேசு ஜீவல தேவி நீதி தூக்கிற இயேசுக்கு சாப்பிட்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிசாசுல சாப பாவம் மனது பாதாளுக்குது. உன்னுக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அந்த நன்மத்தையும் கனி சாகவே சாவா. அதான் ஆதாமின் சிந்தையும் மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதி. கிறிஸ்து தேவி நீதி தூக்கிட்டு பரலோக ராஜ்யம். அது உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் மூடு வளர்த்து கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் கிறிஸ்துவ நானே ராஜ்யத்தடி நீ கொடி ஒருவனில் வாட்டி நிலைத்திருந்தா கிறிஸ்துவோடு ஒருமனப்படுற பசுத்தாய் வந்துட்டே இருப்பாரு. காலமெல்லாம் வந்துட்டு பசுத்தாய் எங்க விடுதலை, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரத்திலிருந்து பாதாத்திலிருந்து விடுதலை. அவனை திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வாட்டி நிலைத்திரு. நன்மை தீமையில போய் அதிலே அது தேவந்தனுக்கு வாய்நாளாம் அசுத்தாவியா வந்து 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 காலமெல்லாம் திறந்து கொண்டு ஐக்கியமா வைக்குது. பாவத்தின் சம்பளமாக முடிவு பாதாளம் சீரியஸான பேட்டரி. கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம். ஜமல்லம்மா. அப்போ முன்னே பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்றைய தினம் சிநேகராயிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளுங்க, பெரிய ராஜாங்க. அவனெல்லாம் சமாதானம் பற்ற முடியுமா? இயேசு சமாதானம் பத்துறாரு. அந்த இயேசு இப்போ உனக்குள்ளேங்கிறார். இயேசு ஜீவன் பரிபூர்த்தியான தேவனுக்கு மாமியாருக்கு மருமகளுக்கு தேவன் தனக்கு ஆதாம் கோடா கூடிய விட மாமியாருக்குள்ள அசுத்தாய் மருமக்குள்ள அசுத்தாய் 2 பேர் கட்டி வச்சு கொலாவாங்க. மாமனார் மாமியார் கூட மோசமான ஆளுக்கு ஏறுவது பிளாத்தும் பகைவராந்தாங்களாம். முன்னே இயேசு பிலாத்து இயேசு ஏறுவதுக்கிட்ட ஏறுவது இயேசு பிலாத்துக்கு 2 கிட்ட போயின்னு வந்துங்கிறாரு. ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து 3 அசுத்தாய் தத்துறாரு. நாமத்தினாலே பிசாசு இயேசுவே நாம் அவர் போறதுல பிசாசு போவாதுங்களா, பகைக்கிற பிசாசு. அதனால பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள். என்னது நன்மை? ஜீவரத்தம் கொடுத்தா நன்மை. தேவனீ தூக்கித்தில் கொடு. பகைக்கிற பிசாசு ஓடிச்சு. அன்றைய தினம் சிநேகிரானார்கள். பசுதாவே அருமையான மாலை வேலையில எவ்வளோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நினைச்சு பயப்படாத கலங்காத. எப்பேரும் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற வழி மெய்யான வழியா. எந்த மனுஷனும் எல்லாம் ஆதவங்குள்ள பிறந்தாங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாம்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டாரியா எல்லா ராஜாக்களையும் ஏசு ஜீவன் பாரு. இங்க சொல்லு தூரத்தில் சுத்தாய் பசுத்தாயா இருக்கலாம். ஏசு இங்க சொல்றாரு காணாச்சு பிஷா சொத்தப்பட்டு அவர் ரசிக்கப்படுறது. ஏசு சமீபத்தில் உங்க பிள்ளைங்க உங்க மாமியார் மாமனார் எங்கெந்த ஏசு ஜீவன் பரிவு தேவன் தரக்குள்ள அசுத்தாயத்து பசுத்தாய் இறங்க. நன்மை தீமை அறியத்தக்க கண்ணியில் பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறாங்க எல்லாரும். பிசாசு திடீர்னு சமாதானத்தை சந்தோஷம் சுக பலன் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் எல்லாம் திடீர்னு கொண்டு நயிச்சுங்கிறான். அவங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள கொண்டு போவாங்க. அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே மத்திய மார்லோகம் அவர் எங்கும் சுட்டி இருக்கிறார். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிற வேணுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன். அந்த ஜீவரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு உலகத்துக்கிட்ட ஆதாம் கூட கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து தேவன் தனக்குள்ள அசுத்தாய் வருது. பசுத்தாய் வந்து பசுத்தாய் எங்க விடுதலை ஆயிடுது. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தத்து பாதாளத்து எல்லாத்துக்கும் விடுதலை. வாழ்நாள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்தருங்க. நீங்க உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசம் எல்லாம் ஆதாம் கூட பிறந்த ஜனங்க தான். கிராமங்களில் பட்டணங்கள் தேசத்தில் பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்தா போதும். ஆதாம் கூட பிறகு தேவன் அவர் செல்ல இவர் செல்ல அந்த ஊழியா செல்ல இந்த ஊழியா ஒரு விசுவாசி 4 ஊழிக்கா சேர்ந்தா போதும். அந்த அரசியல்வாசி இல்லை இந்த அரசியல்வாசி எல்லாம் நன்மை திம்ப மைண்டு எல்லாருமே அசுத்தாவே இருக்கு. ஊழிக்கானே உருப்பில்லை. அது எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லை. ஜீவரத்தம் அவருக்கு தேவன் தனக்கு அசுத்தாய் பசுத்தாயா இருக்கிற வேலை விட்டு அந்த ஊழிக்கா செல்ல இந்த ஊழிக்கா செல்ல இந்த சபை சரியில்லை அந்த சபை சரியில்லை எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லை சொல்லி நன்மை தீமையில இருந்தாங்க. பிஷா அசுத்தாவி தான் எனக்கு அந்த சபையில குடும்பத்தில் அபிவழிக்கார வாய்க்கல. எல்லாமே சரியில்லை. ஏசு எல்லாமே சரியில்லை. பிலாத்தும் சரியில்லை, ஏறுவதும் சரியில்லை சொல்லி நல்ல மேய்ப்பன் ஏறுவதுக்காக ஜீவரத்தம் தேவநீதி பிலாத்துக்காக ஜீவசரி தேவன் தனக்குள்ள அங்க அசுத்தாவி இங்க அசுத்தாவி 2 பேர் கட்டி வச்சுக்கோலாம்.
முன்னே பகைவராயிருந்த ஏரோதும் பிலாதும் அன்றைய சிநேகிதராயிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனுங்க. அது யாரானா கூட அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், மாமனாகட்டும், மச்சானாகட்டும், தம்பியை கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த புள்ள எல்லாம் ஆதவங்குள்ள தான் பிறந்துக்கிறாங்க. பிசாசோடு ஒருமனப்பட்டுக்கிறாங்க. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புடிச்சிக்க நாளில ஷாகவே ஷாக எடுக்கிறாங்க. திறது கொண்டது ஐக்கியமாவே இருக்குது. இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தை கொடுக்கிறார். திருடவும் கொள்ளவும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவனும் அது பரிவு நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறேன். அவர் ஜீவவாதியா இருக்கிறாரு. உலகம் போது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி உலகமே குட்டி பாதாளமாக உலகம் ஃபுல்லா ஆதாமுக்குள்ள பிறந்தங்க. நன்மை தேவை சுயநீதி அநீதி நல்லவன் கெட்டவன் அதை தேவன் தானே உலகம் ஃபுல்லா சுத்தா இறங்கி இருக்குது. உலகம் ஃபுல்லா கிறிஸ்துக்குள்ள 816 கோடி பேர் இயேசு ஜீவன் பரிஜீவனை பிதாகுமார் ஆதாமுக்கு முழுது கட்ட வைக்கிறாங்க. தாய் கிராமங்களில் பட்டணங்களில் தேசங்களில் எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா விஷயம் ஜீவ மார்க்கத்தை பேசணும். எங்கு சுற்றி பிசாசின் வல்லமில் அகப்படி யாரும் நானே நல்ல மேய்ப்பு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவலட்சம் ஜீவ கிட்னி தேவ நீதிச்சு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்டவாகத்தது இந்த பிதாகுமார் ஆதாம் முழு ஒரு மனம் கிறிஸ்துவின் மனதில் வரணும். நண்பத்தையும் மனசை விட்டு பிசாசி மனம் தேவடைய மனம் என் பிதா ஜீவகுமார் ஜீவன ஆவியான் ஜீவனில் தேவ நீதி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுதாய் கொடுக்க ஆதாம் முழு உலகத்து கொடுக்க அசுத்தாயோட பசுதாய் வர சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மனத்திலிருந்து பாதாளத்தின் விடலை இயேசு ஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் உண்டாகுது. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோடு தேவந்தன உலகத்துக்கு ஆபிரகாம் சகல காசாச்சு நான் கத்திரைய காலத்தில் சோத்திரால் துதி எப்போதும் துதி தோத்திர ஆறா கிறிஸ்துகத்துக்கார் தேவன் தனக்கு உலகத்துக்கு தாவீது வர விருத்தி அடிக்கிறான். தேவன் அவனோடு கூட இருந்தார். அசுத்தாவுடைய பசுதை வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். இயேசு ஜீவ விட்ட நியூட்ரல் நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிசாசோடு ஒருமனப்படுவேன். பிசாசி திடீர்னு கொண்டு நைட்டு முடிவு பாதாளத்தின் சீரியஸான பெற்ற ஆதாம் மனுஷன் மாறணும். கிறிஸ்து செந்திய ஜீவன சமாதானம். ஒரு குடும்பத்தில் தாய் தகப்ப அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சேர்ந்து எல்லாம் இயேசு ஜீவன் பரிவுதான தேவனுக்கு ஆதாம் கொடுக்க அசுத்தாயோட பசுதாய் வேற அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்து கூடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே பசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பசுத்தாவி எங்கெங்க விடுதலை சாபத்தில் பாவத்தை மருந்து தடுத்து தந்து கத்தாவின் செய்திக்கு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்க கத்தா முழு உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காக ஜபிக்கிறோங்க. அதை நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்பு பாச தாமஸ் குளோபல் சர்ச்சு எங்கள் சபைக்கு வானம் போகிற பூமி உலகத்தை எல்லா ஜனங்களும் இங்கிருந்தே ஜாம இயேசு ஜீவன் பண்ணி தேவன் ஆதம் இந்த பேர் சொல்லி அசுத்தா போய் பசுத்தா இறங்கிட்டாங்க. இயேசு சமீபத்தில் பிசாசு தூரத்தில் பிசாசு தோத்துறாரு. காணாது சரியமாக தூரத்தில் என் வேலைக்கார ஒரு வார்த்தை சொல்லாண்டு ஜீவ வார்த்தை தேவன் தான் அந்நேரமே சொல்லுவேன். சமீபத்திலும் பிசாசம் தான் தூரத்தில் பிசாசம் அவங்க பேர் சொல்லி தேவனி தூதல் தேவந்தருக்கு ஆதம் ஜீவ சரஜீவரத்தை கொடுக்கணும். அசுத்தாய் தரணும் பசுத்தாய் டாப்பாவாயிலாம் இயேசுவை போல. இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. நன்மையும் தீமை அறியத்தக்க சாமி பிசாசோடு ஒரு மனப்படுறது அசுத்தாவிதாருக்கு எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த படித்தவன் படிக்க ஏழை பணக்காரன் அரசியல் சினிமாக்காரர் ஆணுக்கு பெண்ணு போய் ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஓடாம எங்கே போனாலும் ரோமர் 3:23 படி எல்லோரும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஓடாம தென்ன ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிட்டான். அசுத்தாவி தான் மேலே இருக்கும். அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வா. அந்த கிறிஸ்து நானே வழியும் சந்தி ஜீவனமாக இருக்கிறார். முழுவதும் எல்லா ஜனங்க இயேசு ஜீவன் பரிவு பிதா போன்ற ஆதாம் முழு வாழ்நாள் அசுத்தாவி பசுதை அலையிலையா கிராமங்களில் பட்டங்கள் முழுவதும் கட்ட வைக்கிற தாய் ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம் முழு உலகத்தில் 2ஆம் வரைக்கும் காயத்துப்படுத்தும்படி இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசுதாக்கி ஆதாம் முழு உலகத்தில் எல்லா ராஜாக்களும் சைனா ராஜா ஜப்பான் ராஜா அமெரிக்கா ராஜா எந்த ராஜா தாமஸ் ராஜா கிட்ட வரணும். தாமஸ் சொல்லித்துறாம நீ உலகத்துக்கே ஒலி நீ பூமிக்கே உப்புன்ட்டாரு உலகத்துக்கே சீனியர் இயேசு ஏற்றுக்கொண்டா ஞாட்டா என்ன உப்பு ஜீவ ஒலி என்ன ஒலி ஜீவ ஒலி உப்புனா சுவை தரும் எல்லா கசப்பு விருப்பெல்லாம் அசுதாயில தோற்றி ஜீவ சார் அளவற்ற அன்பு சபிக்கலும் ஆசுதி பகைக்கு நன்மை சத்து இயேசு ஜீவன் பரிவு இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுதாய் செலுத்து ஆதாம் முழு உலகத்துக்கு அசுதாய் தோற்று பசுதாய் இருக்கு. நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் வார்த்தை எழுத மிகுந்த கனி கொடுப்பேன்னு சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள முழு உலகத்தையும் இடைவிடாமல் ஏக்காது இயேசு சாமட்ட வாக்கு தத்த பிதா ஆதாம் வாய்நாளெல்லாம் கட்ட வைக்கிறதா அசுதாய்கள் எல்லாம் துரத்துக்கிறோம். பசுதாய் தேவதுலாம் பணிவிடை செய்யுங்க. கிராமங்களில் பட்ட தேசங்களில் மாபெரிய ஒன்று மாதிரி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.
இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவமார்க் உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புங்கள். என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 7/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்படுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்துக்கு உலகத்தில் எங்குமே விளையாடப்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிற கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.